வணக்கம் வேலாயுதம் சார். வணக்கம் சார். சார் நீங்க சிவகங்கை மாவட்டத்துல இருக்கீங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக இந்த கல்குவாரி வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து கேள்வி கேட்டதுல உங்களையும் உங்க சகோதரியையும் தாக்கியதாக ஊடகத்துல செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இது பின்னணி என்ன சார் நடந்துச்சு? அதாவது நான் வந்து ஜெயங்கொண்டன்லை சிவகங்கை மாவட்டம் ஜெயங்கொண்டன்லை கிராமத்துல இருக்கேன் சார். ம். இப்ப எங்க ஊர்ல ஒரு 100 ஏக்கர் பரப்பளவுல குவாரி அண்ட் கிளஸ்டர் அமைக்கிறாங்க. 3 கம்மாய்களுக்கு நடுவுல. ம். இது வந்து மதுரை அண்ட் சிவகங்கை பார்டர்ல இருக்கு. ம். அது ஆல்ரெடி பிஆர்பியால பயங்கரமா பாதிக்கப்பட்டது ஊர். நீரில் எரியா எல்லாமே கனிம வள சுரண்டல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க ஒரு ஊரா இருக்கு. ம். சோ இப்போ இவ்வளவு பெரிய குவாரியும் கிரஷருக்கும் அவங்க பண்றப்போ அப்ப இங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே நிலத்தடி நீர், விவசாயம் எல்லாம், கம்மாய் நீர், அப்புறம் அங்க தேவாங்குகள் வாழுது, அதை சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் வேட்டங்குடிப்பட்டை பறவைகளோட மேஜர் ஃபீடர் பாயிண்டா சித்தமல்லி கம்மாய் இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய த்ரெட் உருவாச்சு. சோ இது சார்ந்து நாங்க எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்தோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 20-30 மனுக்கள் வர கொடுத்துட்டோம். கலெக்டர்கிட்ட மொத்தமா கிராம பொதுமக்கள் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அமைச்சர், எம்எல்ஏ எல்லாத்தையும் சந்திச்சிட்டோம். பட் எந்த தீர்வு இல்லாம இருந்துச்சு. அதனால சில போராட்டங்கள், சட்டத்துக்கு உட்பட்டு சில போராட்டங்கள் நடத்தணும். அப்பையும் அது கண்டுகொள்ளாம போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து கடைசியா மனுக்கள் கொடுத்துட்டு வர்றப்போ ஆர்டிஓ விசிட் வர்றதா வந்து குவாரி கிரஷரை பாக்குறதுக்காக வர்றதா ஒரு தகவல் வருது. இந்த தகவல் அப்ப போய் நம்ம இங்க என்னென்ன முறைகேடுகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் வரும் புதிதாக காரைக்குடி மேலூர் பைபாஸ்ல ஒரு 6 கார் நிக்குது. 2 ஃபார்ச்சுனர், ஒரு தார், 2 டவேரா கார். அப்போ அதுல வந்து ஒரு கார்ல 2-3 கார்ல நம்பர் பிளேட் கிடையாது. இப்ப நான் அங்க போய் நானும் என் தம்பியும் போய் நிக்கிறப்போ அங்க காரை மறைச்சு அவங்க குவாரி ஆட்கள் அதுல இருந்து இறங்குறாங்க. அப்ப என் தம்பி இப்ப வீடியோ ஏதோ பண்ண வர்றாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ண காரை போனை பறிச்சு அடிக்கிறாங்க. அப்ப என்னையும் அடிக்கிறாங்க. தொடர்ந்து நீ வந்து உன்னாலதான் இந்த குவாரி வந்து நீ தான் வந்து மக்களை திரட்டி நீ இது பண்ற, பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லி கடுமையா எங்களை தாக்குறாங்க அந்த இடத்துல. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா எங்க ஊர் பக்கத்துலன்றா ஆளு வந்துருவாங்கன்னு ஒவ்வொரு வண்டியை எடுத்துட்டு ஓடுறாங்க. அப்புறம் ஒரு வண்டியில என்னை முட்டை வந்தாங்க, நான் அதை பிடிச்சேன். அப்புறம் ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு போனப்போ நான் ரொம்ப ஃபாஸ்டா ரிவர்ஸ் எடுத்து அவங்க போயிறப்போ பம்பர்ல முட்டி நான் கீழே விழுந்து மயங்கிட்டேன். இப்ப என்ன தம்பியும் மயங்கிட்டாரு. என்னைய வந்து அப்புறம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கறாங்க. என் தம்பி அப்புறம் 108ல அவர் வந்ததா எனக்கு தகவல் அதுக்கப்புறம் நான் கேட்டேன். சோ இதுதான் சார் அங்க சம்பவம் நடந்தது. என்னைய வந்து அந்த குவாரி நடத்துற சுப்பிரமணிய பாரதி, ஸ்டாலின், லெனின் இந்த மாதிரி அப்புறம் மலம்பட்டி அந்த ஊர்ல குவாரிக்கு சப்போர்ட்டரா இருக்க தென்னரசு, அப்புறம் வந்து முரளி, அப்புறம் சின்ன மலம்பட்டியை சேர்ந்த போக்கு, இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு 15-20 நபர்கள் அங்க வந்து தாக்குனாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நான் அட்மிட் ஆகி அப்புறம் எனக்கு ஸ்பைனல் கார்ட்ல நிறைய பல்ஜஸ் வந்து இருந்து அப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். இது தொடர்பா காவல்துறையில எதுவும் புகார் அளித்தீங்க சார்? புகார் வந்துட்டு நடவடிக்கை எடுத்தாங்களா காவல்துறை சார் தரப்புல இருந்து? இந்த பிரச்சனையில இந்த அடிச்சதுனால எங்க வில்லேஜ்ல பொதுமக்கள் தன்னெழுச்சியா எழுந்து காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்து எங்க ஆட்களே புடிச்சிட்டு போய் உள்ள வச்சு பிரச்சனை பண்ணாங்க. என்கிட்ட எதுவும் புகார் வாங்க அவங்க உடனே வரல. எங்க ஊர்ல ஒரு சாதாரணமான ஆட்களை புகார், அங்க இல்லாத ஆட்கள்கிட்ட புகார் வாங்கிட்டு அந்த பக்கம் ஆட்கள்கிட்ட ரொம்ப தெளிவா அவங்க புகார் வாங்கி ஒரு 10 பேர் அங்க இல்லாத ஆட்கள் மேல எல்லாம் புகார் போட்டிருக்காங்க. அதாவது 2 பேர் அதுல ஜுவனைல்ஸ், அதுல ஆளே இல்லாத என்னோட உறவினர்கள் எல்லாத்தையும் சேர்த்து 10 பேரை வந்து புகார். அந்த வீடியோலே தெரியும் அங்க நாங்க 2 பேர் தான் இருக்கோம்னு சொல்லி. ஆனா எப்படி 10 பேர் மேல புகார்? அப்புறம் எங்க சைடு அங்க இல்லாத ஆட்களை வச்சு புகார் வாங்கி வெறும் 2 பேர் மேல புகார் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து என்னுடைய புகாரையும் நாங்க கொடுத்து விட்டு அந்த புகாரை வாங்கி வச்சிருக்காங்க. இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்காங்க அந்த புகார் மேல. இந்த விவகாரத்துல காவல்துறை ஒருதலை பட்சமா செயல்பட்டு வந்துட்டு இருக்கா சார் இப்போ இது வரைக்குமே? ஆமா, இது வரைக்குமே அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. குவாரி நடத்தவர் வந்துட்டு அரசியல் எதுவும் ஈடுபாட்டு உள்ளவர்களா சார்? எப்படி சார் அவங்க பின்னணி? அவர்கள் வந்து கட்சி ரீதியான ஆட்களா தான் தெரிறாங்க. எல்லா கட்சியிலும் இருக்க ஒரு சிண்டிகேட்டா அவங்க இருக்காங்க. காரைக்குடி, உஞ்சனை இந்த பகுதியை சேர்ந்த எல்லா இடங்கள்லயும் அவங்க தொடர்ந்து எல்லா ஊர்களையும் குவாரி வச்சிருக்காங்க. குவாரி தோன்றாங்க, எல்லாமே பண்றாங்க. சோ இது மிகப்பெரிய குவாரியா வந்து இது பண்றாங்க. புதுக்கோட்டை, பிரான்மலை எல்லா இடத்துலயுமே இந்த டீம் ஒர்க்கா இதை பண்றாங்க. எல்லா ஊர்கள்லயும் இருக்க ஆள்களுக்கு காசை கொடுத்து மக்கள் லேண்ட போய் சொல்லி வாங்கி சோலார் போடுறோம், அது போடுறோம்னு சொல்லி இந்த மாதிரி குவாரி தோன்ற பிசினஸ் தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. குவாரி வந்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே குவாரி எல்லாம் மூடப்படும், கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு தமிழக தாவேகா அரசு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக உங்க சம்பவத்துக்கு பிறகு உங்களை எதுவும் சந்திச்சு எதுவும் பேசியிருந்தாங்களா? நடவடிக்கை எதுவும் மேற்கொள்றேன்னு சொல்லியிருந்தாங்களா சார்? ஆமா, இன்னைக்கு அமைச்சர் டி.கே. பிரபு இன்னைக்கு ஊருக்கே வந்திருந்தாரு. வந்து எங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே கேட்டாரு. நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன். இது கண்டிப்பா இந்த குவாரி வந்து மூடி தரப்படும் அப்படின்னு அவர் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. அதன் பேர்ல மக்கள் எல்லாருமே அவருக்கு நன்றி சொல்லியிருக்கோம்.
நீ ஃபியூச்சர்ல தான் இது என்ன நடக்குதுன்னு நாங்க பார்க்கணும். அது போக இந்த குவாரிக்காக போடப்பட்ட வழக்குகளையும் அவர் சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்காக குரல் கொடுப்பாரா சார் அமைச்சர்? இந்த விவகாரத்துல நடவடிக்கை எடுப்பாரா? நாளைக்கு இது போல பிரச்சனை சம்பவம் நடக்காத இருக்கிறதுக்கு நடவடிக்கை எதுவும் மேற்கொள்வாரா சார்? நடவடிக்கை எடுப்பாருன்னு நாங்க நம்புறோம். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே சார். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார்.